வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, தமிழக அரசு மூலம் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்து சமய அறநிலையத்துறையில் வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. தகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டணமில்லை, நேரடி பணி நியமனம் சொல்லியிருக்காங்க. சேலரி 11,600 முதல் 36,800 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 14/2/2024. முழு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் PDF ஓப்பன் ஆகிடும். எங்கேருந்து ஜாப் கொடுத்துருக்காங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. திருக்கோயில்களில் காலியாக உள்ள உபகோயிலுக்கு பணியிடங்களுக்கு தகுதியுள்ள இந்து மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.tiruchendur.nic.ni.gov.in அப்படின்ற இணையதளம் மூலமாக அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ இங்கே உங்களுடைய ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதிவின் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கேட்டிருக்கிற ஜாபை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திருவலகு மற்றும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மடப்பள்ளி அப்படின்ற 2 விதமான போஸ்டிங்காக தான் இப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா ஸோ 2க்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் தனித்தனியான கவரில் நீங்கள் தனித்தனி செப்பரேட் கவரில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் திருவலகு அப்ளை பண்ணுறீங்கன்னா அங்கே திருவலகுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மடப்பள்ளி அப்படின்னா மடப்பள்ளி அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரின் பெயர், அவங்களோட தந்தையின் பெயர், ஸோ ஏஜ் லிமிட்டுக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய தற்போது முகவரி, அதுக்கடுத்து பார்த்தா நீங்கள் எந்த மதத்தை சான்றவரோ ஸோ அதற்கான டீட்டெயில் கொடுத்துருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதற்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. முன் அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ அதை நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்றிதழ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அரசு அதிகாரியிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்னடத்தை சான்றிதழ் ஒன்று வாங்கி இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இங்கே நீங்கள் கொடுத்துட்டாலே போதுமானது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேற்காணும் விவரங்கள் அனைத்தும் உண்மையானது என்றும் இந்து மதத்தை சார்ந்தவர் என்றும் இணைக்கப்பட்டுள்ள சான்றிதழ் அனைத்தும் உண்மை என்றும் உறுதி கூறுகிறேன்றது நீங்கள் யார் அப்ளை பண்ணுறாங்க விண்ணப்பதாரு இங்கே கையெழுத்து போட்டுட்டாலே போதுமானது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து சான்றுகளும் ஜெராக்ஸ் நகல் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய என்னென்ன சான்றிதழ் அனைத்தும் இருக்குங்களோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு அட்ரஸ்டட் நீங்களே செல்ஃப் அட்ரஸ்டட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா 1/1/2024. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 45 வயசுக்கு உட்பட்டவங்க அனைவருமே இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டாலே போதுமானது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, தொலைபேசி நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது நிபந்தனைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகளை பொறுத்தளவுக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இருக்க வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. புற்றுநோய் மற்றும் உடல்நலம் குன்றியவர்கள் உள்ளவர்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்கள் அது மட்டும் இல்லாமல் பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்ற தீர்மானிக்கப்பட்டவர்கள் இவங்க எல்லாமே அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் பார்த்தீங்கன்னா 14/2/2024. ஸோ இந்த டேட்டு 5:45 நீங்கள் அனுப்ப வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கிளியராக கொடுத்துருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வரவேற்கப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நேர்காணலுக்கு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் மூலியமாக தான் நீங்கள் டைரெக்டாக கலந்து கொள்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமனன்றதுனால இந்து சமய அறநிலையத்துறையின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதாவது காவல் நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மடப்பள்ளி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 பிளேஸில் வேலை வாய்ப்புக்கு கொடுத்துருக்காங்க. வெங்கடாஜலபதி திருக்கோவில் கிருஷ்ணாபுரம் அது உட்கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவிலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 11,600 முதல் 36,800 வரைக்கும் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும் சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் நெய் வைத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மடப்பள்ளி அப்படின்ற பிளேஸ், மடப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா அருள்மிகு சிவகவுந்தீஸ்வரர் திருக்கோவில் திருச்செந்தூர் அப்படின்ற பிளேஸில் கொடுத்துருக்காங்க. தொகுப்பூதியமாக பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும், மற்றும் இல்லாமல் நெய் வைத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து திருவலகு பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க. தொகுப்பூதியமாக 6000 ரூபா கொடுக்குறாங்க. எந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அருள்மிகு சித்தி விநாயகர் கோவில் திருக்கோவில் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. இடிந்த கரை அப்படின்ற பிளேஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ இந்த ஜாபுக்காக பொறுத்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் மட்டுமே போதும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் கிளியராக கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக திருக்கோயில்கள் வேலை செய்ய விருப்பமும் ஆர்வம் உள்ளவர்கள் 18 வயதும் முடிந்தவங்களும் 45 வயசுக்கு உட்பட்டவங்களும் அனைவருமே இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.